அவர் சேர்ந்து ஒரு 4-5 படம் நடிச்சிருக்கிறோம். முதல் செயின் ஜெயபால்னு ஒரு படத்தில் நடித்தோம். ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு சான்ஸ் தேடி வந்தவங்க. எனக்கு 1978 முதல் படம் வந்தது, அவருக்கு 1980 வந்தது. முதல் படம் கன்னி பருவத்திலே படமே 200 நாள் ஓடிச்சு அவருக்கு. சிறை, அச்சமில்லை அச்சமில்லை, இப்படி சொல்லிட்டே போகலாம். மக்களின் பக்கத்தில் நானும் அவர் போட்டி போட்டு நடிச்சிருக்கோம். பெரிய நாலேஜ் உள்ளவர். அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் படித்தவர். ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். எந்த தகவலை வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷ் சார்கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் ராஜேஷுடைய இந்த அதிர்ச்சியான இந்த முடிவு, இந்த திடீர் மரணம் நம்பவே முடியல. காரணம் என்னதுன்னா, உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இறப்புன்றது சகஜமான ஒரு விஷயம். ஆனால் நண்பர் ராஜேஷ் எப்படின்னா, அவர் அஸ்ட்ராலஜிலிருந்து ஆரோக்கியம் வரை ரொம்ப கிளியரா எல்லாத்தையும் முன்கூட்டி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேஷோட அவருடைய மகள் திருமணத்துல நானும் அவரை சந்திச்சோம். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம். அதுல அவர் என்ன சொன்னார்னா, நீங்க 99 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமா வாழலாங்கிறத நீங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் 100வது வயசு நீங்க கொண்டாடலாம் அப்படின்ட்டு. நான் 99 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா எப்படி இருக்கிறதுன்றத பத்தி அவர் எனக்கு பாடம் நடத்தினாரு. எனக்கு மட்டுமே கிடையாது, உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே அவர் குடிக்கிற நீர் சாதாரண நீர் இல்லை, நன்னீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பாரு. உப்புல இருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான எண்ணம் உண்டோ அது பூரா செய்வாரு. அவருடைய தலைமுடி பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும். நாங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயம் அதுவா இருக்கும். இன்னும் தலைமுடி அப்படியே இருக்குங்களேங்க. இப்படிலாம் நாங்க சினிமாவை பேசுறதை விட ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சுக்க முடியல, தாங்க முடியல, கஷ்டமா இருக்கு. அவருக்கு சினிமாவை பத்தி எல்லாமே தெரியும். ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணுங்கிறது பாக்யராஜ் சார் தான் அதுல மிகப்பெரிய ஆளு. ஆனா பாக்யராஜ் சாரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு, உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் கேட்பேன், நீங்க ஏன் டைரக்ட் பண்ணலன்ட்டு. கமல் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கிறது எனக்கு ஆசை அப்படின்னுவாரு. நான் சொல்லுவேன், ஒரு நடிகனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம், ஆனா நீங்க சினிமாவை வச்சே ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயங்க அது அப்படிலாம் நாங்க ரொம்ப சகஜமா சந்தோஷமா காமெடியா தான் நாங்க பேசிட்டு இருப்போம். அவருடைய மகனுக்கு கூட அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு இப்பதான் அவருடைய மகன் சொன்னாரு. அப்போ எவ்வளவு கனவுகளோட இருக்கிற ஒரு தகப்பன் அவருடைய இந்த முடிவு அந்த குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த குடும்பம் அமைதியாகிறதுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் என்னுடைய வருத்தத்தை மட்டுமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ராஜேஷ் ஆசிரியராக அவர் மேற்பள்ளி அவங்களுக்கு எங்க அப்பா அனைத்து விஷயங்களையும் மாஸ்டர் நடிப்பாக ஆங்கில படங்கள்ல எந்த படங்கள் யாரு உடனே சொல்லுவார். கடல் உடனே சொன்னார். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாச்சுங்க. மாசத்துக்கு அப்புறம் ஒரே ஃபியூச்சர் போயிட்டாங்க. அதே மாதிரி எந்த படம் பார்த்தாலும் உடனே ஃபோன் பண்ணி பாராட்டுறது. ரொம்ப நல்ல மனிதர், சிறந்த அறிவாளி. எந்த விஷயமாக இருந்தாலும் இதை பற்றி பேச வாய்ப்பு
நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதனையோடு சினிமா மட்டும் எழுத்து விஷயம் மட்டும் கவிதை மற்றும் நாடகம் எல்லா விஷயத்திலும் உலகத்தில் மிகப்பெரிய மாமனிதன் எத்தனையோ புக்குகள் எழுதியிருக்காரு. அவர் மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் நடிப்பையும் அந்த படம் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடியது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டா யாராக இருந்தாலும் பத்திரிக்கை கை கொடுத்துட்டோன்னா உடனே வந்து அட்டன் பண்ணுவார். எந்த விசேஷங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதன், எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு படம் கொடுத்தவர். எப்படி மிகப்பெரிய இழப்பு தான் எல்லாருக்கும் நம்மளே தான் ஆர்டர் சொல்லுவோம். ஆனால் எப்பவும் அவர் எடுத்து சரி, அவர் நடிப்பு சரி, எப்பவும் அவர் ஆத்மா சாமி எல்லாம் காமெடி நடிகர் சிட்டிசம்படி வடிவல் கூட நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். டைரக்டரு ரெண்டு படம் பண்ணி ஒரு படம் படிச்சிருக்கேன். அவர் சார் கூட நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப தங்கமான இருக்கணும். எல்லாம் இருந்தாலும் நிறையா பேசுவார், நிறைய கருத்து சொல்லுவார். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்கு. காலையில் நியூஸ் காலையில் 10 மணிக்கு இந்த விஷயம் கேட்டு எனக்கே ஃப்ரீயெல்லாம் பேச கூட முடியல என்னால். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான உள்ள எனக்கு கிடைக்கல வருத்தமாக இருக்கேன். நான் என் படத்துக்கு டேட்டு கேட்டேன். 1 மணி நம்பர் நோட் பண்ணிக்க மெசேஜ் பண்ண கண்டிப்பாக நான் அப்படின்னு சொன்னார். அது இப்போ கேட்டதுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போயிடுச்சு. எனக்கு இருந்து முடியாதுறேன். ரொம்ப சங்கடமாக இருக்கு. இது தமிழ் சினிமாவுக்கு பெரிய சினிமாவுக்கு அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் பார்க்க முடியாது. ஒரு தங்கமான கோலம், நல்ல மனுஷன். இவர் வந்து சொந்தக்காரர்கள் கிடையாது. சினிமாவுக்கு பெரிய பேர் எழுப்பு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த விஷயத்தை கேட்டு என்னால பேச கூட முடியல. வந்து பார்த்தேன் அப்படியே சில மாதிரி அப்படியே ரொம்ப மத்தியானம் தான் நியூஸ் வந்துச்சு. முதல்ல நம்ப முடியல. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் 2வது 3வது படத்தை அவரோட படத்தை சமீபம் வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரோஜாங்க தொடரில் ஒரு 4-5 வருஷம் கண்டினியூஸ். அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் ஒரு சினிமா பல்கலைக்கழகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஹெல்த் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். ஹெல்த் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். எல்லா விதத்துலையும் அவரோட நடை பாருங்க, அவரோட அறிவு பாருங்க, அவரோட ஃபேஸ் ஆகட்டும், அவரோட எல்லாத்துலேயும் ரொம்ப வந்து கவனம் கொடுக்குறவர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து வந்தார். என் வீட்டுக்கு வருவார், நிறைய கூப்பிடுவார். அதனால் நான் வர முடியல, பேசுவார் அடிக்கடி. வெளியே ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு சினிமா பற்றி என்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட பண்ணார். அவர் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சியில் நான் வந்து கடைசியாக பார்த்தேன். அவர்
ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது கேப்டனை பற்றி நிறைய நினைவுகளை வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அப்போ வந்து உடல் எப்படி வச்சுக்கணும், ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் பேசினார். எப்பவுமே அவர் வந்து எப்போ பார்க்கும்போது ஹெல்த்தை பற்றி அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய ஹெல்த்தை பார்த்து இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி இறந்துருக்காரு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேமுதிக சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். என்ன பேசுறியா?